தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் வரும் 16ஆம் தேதி வரை லேசான மழைக்கு வாய்ப்பு. மார்ச் 15 வரை வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை உயரும் எனவும் வானிலை மையம் கணிப்பு. தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநில தேர்தல் குறித்து டெல்லியில் இன்று தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை. 3 முதல் 5 நாட்களுக்குள் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட வாய்ப்பு. நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலம் அதிமுக ஆட்சியை விட 3 மடங்கு அதிக வீடுகளை கட்டியுள்ளோம். இதுதான் வளர்ச்சிக்கும் செயலாற்றலுக்குமான சாட்சி என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். திருச்சி பஞ்சப்பூரில் இன்று மாலை தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டம். பிரதமர் மோடியுடன் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்பு. சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல். தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை. என்டிஏவில் விஜயை இணைக்க பேச்சுவார்த்தை நடக்கிறதா என்ற கேள்விக்கு மறுப்பு தெரிவிக்காத பியூஷ் கோயல். திமுக ஆட்சியை அகற்றுவதற்கான தேர்தல் இது என பதில். கேஸ் தட்டுப்பாட்டால் சென்னையில் விறகு அடுப்புக்கான ஏற்பாடுகளை செய்து வரும் ஹோட்டல்கள். சாலையோர கடைகளில் விறகில் சமைக்கப்படும் இட்லி, வடை. சென்னை, கோவையில் சில ஆட்டோ கேஸ் நிலையங்கள் மூடல். எரிவாயு காலியானதால் தவிக்கும் வாடிக்கையாளர்கள். சென்னையில் வீட்டு உபயோக சிலிண்டர்கள் வழக்கம் போல் விநியோகம். அச்சம் வேண்டாம் என விநியோகஸ்தர்கள் விளக்கம். கடலூரில் விறகு அடுப்புக்கு மாறி வரும் ஹோட்டல் உரிமையாளர்கள். விறகு கடைகளில் விற்பனை 2 மடங்காக உயர்வு. 2 நாளைக்கு முன்னாடி விறகு இறக்குனவங்களே இனிமேல் விறகு கிடைக்கிறது டிமாண்டு, திருப்பி வந்தால் ரேட்டு கொஞ்சம் ஹெவியாக தான் வருதுன்னா சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனால் அது நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த ஸ்டாக் காலியானால் தான் நமக்கு தெரியும். காரைக்குடியில் வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக விறகு அடுப்புக்கு மாறிய சமையலர்கள். தேவை அதிகரிப்பால் 1 டன் விறகு விலை 6000 ரூபாயிலிருந்து 8000 ரூபாயாக உயர்வு. சிவகங்கையில் சாலையில் கேஸ் சிலிண்டர்களை வைத்து போராட்டம். முன்பதிவு செய்து 20 நாட்கள் ஆகியும் கிடைக்கவில்லை என குற்றச்சாட்டு. வர்த்தக சிலிண்டர் தட்டுப்பாடால் திருவாரூர் மற்றும் மன்னார்குடி பகுதியில் சில தேநீர் கடைகள் மூடல். உணவகங்களும் மூடப்படுவதாக அறிவிப்பு. கோவையில் சில பேக்கரிகளில் வடை, சமோசா, பப்ஸ் தயாரிப்பது நிறுத்தம். சிலிண்டர் தட்டுப்பாட்டால் முடிவு. கோவையில் வணிக சிலிண்டர்கள் தட்டுப்பாடால் சிறு குறு நிறுவனங்களும் பாதிக்கப்பட வாய்ப்பு. இரும்பு பொருட்களை வெல்டிங் செய்யும் பணிகள் பாதிக்கும் என உற்பத்தியாளர்கள் பேட்டி. சுற்றுலா தலங்களான நாகூர், வேளாங்கண்ணியில் பெரும்பாலான ஹோட்டல்கள் மூடல். சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக முடிவு. வணிக சிலிண்டர் தட்டுப்பாட்டால் நாகை மாவட்டம் நாகூரில் விறகு அடுப்பிற்கு மாறும் உணவகங்கள். 10 கிலோ விறகு 150 ரூபாய்க்கு விற்பனை. தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் வரும் 16ஆம் தேதி வரை லேசான மழைக்கு வாய்ப்பு. மார்ச் 15 வரை வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை உயரும் எனவும் வானிலை மையம் கணிப்பு. தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநில தேர்தல் குறித்து டெல்லியில் இன்று தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை. 3 முதல் 5 நாட்களுக்குள் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட வாய்ப்பு. நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலம் அதிமுக ஆட்சியை விட 3 மடங்கு அதிக வீடுகளை கட்டியுள்ளோம். இதுதான் வளர்ச்சிக்கும் செயலாற்றலுக்குமான சாட்சி என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். திருச்சி பஞ்சப்பூரில் இன்று மாலை தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டம். பிரதமர் மோடியுடன் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்பு. சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல். தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை.
என்டிஏவில் விஜயை இணைக்க பேச்சுவார்த்தை நடக்கிறதா என்ற கேள்விக்கு மறுப்பு தெரிவிக்காத பியூஷ் கோயல். திமுக ஆட்சியை அகற்றுவதற்கான தேர்தல் இது என பதில். கேஸ் தட்டுப்பாட்டால் சென்னையில் விறகு அடுப்புக்கான ஏற்பாடுகளை செய்து வரும் ஹோட்டல்கள். சாலையோர கடைகளில் விறகில் சமைக்கப்படும் இட்லி, வடை. சென்னை, கோவையில் சில ஆட்டோ கேஸ் நிலையங்கள் மூடல். எரிவாயு காலியானதால் தவிக்கும் வாடிக்கையாளர்கள். சென்னையில் வீட்டு உபயோக சிலிண்டர்கள் வழக்கம் போல் விநியோகம். அச்சம் வேண்டாம் என விநியோகஸ்தர்கள் விளக்கம். கடலூரில் விறகு அடுப்புக்கு மாறி வரும் ஹோட்டல் உரிமையாளர்கள். விறகு கடைகளில் விற்பனை 2 மடங்காக உயர்வு. 2 நாளைக்கு முன்னாடி விறகு இறக்குனவங்களே இனிமேல் விறகு கிடைக்கிறது டிமாண்டு, திருப்பி வந்தால் ரேட்டு கொஞ்சம் ஹெவியாக தான் வருதுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனால் அது நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த ஸ்டாக் காலியானால் தான் நமக்கு தெரியும். காரைக்குடியில் வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக விறகு அடுப்புக்கு மாறிய சமையலர்கள். தேவை அதிகரிப்பால் 1 டன் விறகு விலை 6000 ரூபாயிலிருந்து 8000 ரூபாயாக உயர்வு. சிவகங்கையில் சாலையில் கேஸ் சிலிண்டர்களை வைத்து போராட்டம். முன்பதிவு செய்து 20 நாட்களாகியும் கிடைக்கவில்லை என குற்றச்சாட்டு. வர்த்தக சிலிண்டர் தட்டுப்பாடால் திருவாரூர் மற்றும் மன்னார்குடி பகுதியில் சில தேநீர் கடைகள் மூடல். உணவகங்களும் மூடப்படுவதாக அறிவிப்பு. கோவையில் சில பேக்கரிகளில் வடை, சமோசா, பப்ஸ் தயாரிப்பது நிறுத்தம். சிலிண்டர் தட்டுப்பாட்டால் முடிவு. கோவையில் வணிக சிலிண்டர்கள் தட்டுப்பாடால் சிறு குறு நிறுவனங்களும் பாதிக்கப்பட வாய்ப்பு. இரும்பு பொருட்களை வெல்டிங் செய்யும் பணிகள் பாதிக்கும் என உற்பத்தியாளர்கள் பேட்டி. சுற்றுலா தலங்களான நாகூர், வேளாங்கண்ணியில் பெரும்பாலான ஹோட்டல்கள் மூடல். சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக முடிவு. வணிக சிலிண்டர் தட்டுப்பாட்டால் நாகை மாவட்டம் நாகூரில் விறகு அடுப்பிற்கு மாறும் உணவகங்கள். 10 கிலோ விறகு 150 ரூபாய்க்கு விற்பனை. தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் வரும் 16ஆம் தேதி வரை லேசான மழைக்கு வாய்ப்பு. மார்ச் 15 வரை வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை உயரும் எனவும் வானிலை மையம் கணிப்பு. தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநில தேர்தல் குறித்து டெல்லியில் இன்று தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை. 3 முதல் 5 நாட்களுக்குள் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட வாய்ப்பு. நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலம் அதிமுக ஆட்சியை விட 3 மடங்கு அதிக வீடுகளை கட்டியுள்ளோம். இதுதான் வளர்ச்சிக்கும் செயலாற்றலுக்குமான சாட்சி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். திருச்சி, பஞ்சப்பூரில் இன்று மாலை தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டம். பிரதமர் மோடியுடன் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்பு. சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல். தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை. என்டிஏவில் விஜயை இணைக்க பேச்சுவார்த்தை நடக்கிறதா என்ற கேள்விக்கு மறுப்பு தெரிவிக்காத பியூஷ் கோயல். திமுக ஆட்சியை அகற்றுவதற்கான தேர்தல் இது என பதில். கேஸ் தட்டுப்பாட்டால் சென்னையில் விறகு அடுப்புக்கான ஏற்பாடுகளை செய்து வரும் ஹோட்டல்கள். சாலையோர கடைகளில் விறகில் சமைக்கப்படும் இட்லி, வடை. சென்னை, கோவையில் சில ஆட்டோ கேஸ் நிலையங்கள் மூடல். எரிவாயு காலியானதால் தவிக்கும் வாடிக்கையாளர்கள். சென்னையில் வீட்டு உபயோக சிலிண்டர்கள் வழக்கம் போல் விநியோகம். அச்சம் வேண்டாம் என விநியோகஸ்தர்கள் விளக்கம். கடலூரில் விறகு அடுப்புக்கு மாறி வரும் ஹோட்டல் உரிமையாளர்கள். விறகு கடைகளில் விற்பனை 2 மடங்காக உயர்வு. 2 நாளைக்கு முன்னாடி விறகு இறக்குனவங்களே இனிமேல் விறகு கிடைக்கிறது டிமாண்டு, திருப்பி வந்தால் ரேட்டு கொஞ்சம் ஹெவியாக தான் வருதுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனால் அது நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த ஸ்டாக் காலியானால் தான் நமக்கு தெரியும்.
காரைக்குடியில் வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக விறகு அடுப்புக்கு மாறிய சமையலர்கள். தேவை அதிகரிப்பால் ஒரு டன் விறகு விலை 6000 ரூபாயிலிருந்து 8000 ரூபாயாக உயர்வு. சிவகங்கையில் சாலையில் கேஸ் சிலிண்டர்களை வைத்து போராட்டம். முன்பதிவு செய்து 20 நாட்களாகியும் கிடைக்கவில்லை என குற்றச்சாட்டு. வர்த்தக சிலிண்டர் தட்டுப்பாடால் திருவாரூர் மற்றும் மன்னார்குடி பகுதியில் சில தேநீர் கடைகள் மூடல். உணவகங்களும் மூடப்படுவதாக அறிவிப்பு. கோவையில் சில பேக்கரிகளில் வடை, சமோசா, பப்ஸ் தயாரிப்பது நிறுத்தம். சிலிண்டர் தட்டுப்பாட்டால் முடிவு. கோவையில் வணிக சிலிண்டர்கள் தட்டுப்பாடால் சிறு குறு நிறுவனங்களும் பாதிக்கப்பட வாய்ப்பு. இரும்பு பொருட்களை வெல்டிங் செய்யும் பணிகள் பாதிக்கும் என உற்பத்தியாளர்கள் பேட்டி. சுற்றுலா தலங்களான நாகூர், வேளாங்கண்ணியில் பெரும்பாலான ஹோட்டல்கள் மூடல். சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக முடிவு. வணிக சிலிண்டர் தட்டுப்பாட்டால் நாகை மாவட்டம் நாகூரில் விறகு அடுப்பிற்கு மாறும் உணவகங்கள். 10 கிலோ விறகு 150 ரூபாய்க்கு விற்பனை.